ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலும் வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கண்மணி, வயது 28 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துள்ள பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு MBA முடிச்சிருக்காங்க. IT கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 50,000 சேலரி வாங்கினதாக சொல்லியிருக்காங்க. என்னோடய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில் வசிக்கிறாங்க. பட் இவங்க வந்து சேலத்தை சார்ந்த பெண்மணிங்க. இவங்க ஜாபுக்காக பெங்களூரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் கண்டிப்பாக தன்னை போலவே, அதாவது IT ஃபீல்டில் இருக்கிறவர், அப்படி இல்லைனா ஏதாவது நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் நல்லா, இவங்க ஓரளவு நல்லா அழகாக சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால வரக்கூடியவர் வந்து ஓரளவு கருப்பாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. நல்ல குணமானவராக வேணும், ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய அப்பா வந்து தன்னோட பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் ஓரளவு செய்வோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வரன் பார்த்து கொடுங்கன்னு நம்மகிட்ட வந்து ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க. மணமகளுடைய அப்பா வந்து ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க வேலையில் இருக்காங்க. அம்மா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் இப்போ தாங்க ஆணிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா நிஷா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துள்ள நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு MA MPhil முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. மாதம் 45,000 சேலரி வாங்கினதாக சொல்லியிருக்காங்க. ஒரு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் வந்து ஓரளவு வசதியானவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க. வீடு, நிலம், கார், பங்களா, நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தாங்க. ஸோ இவங்க வந்து லவ் பண்ணி தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும், அதுக்கப்புறம் வீட்லேயே இவங்கள சேர்த்துக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுடைய கணவர் வந்து இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க விவாகரத்து பண்ணிவிட்டு அப்பா அம்மா வீட்டுக்கே வந்துடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராவது ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும், நல்ல குணமானவராக இருக்கணும், ஏதாவது ஒரு நிரந்தர வேலையில் இருக்கணும்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வளங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.